திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுதுகுன்றம் போகும் பொழுது இறைவன் கிள வேதியர் வடிவத்துல வந்து அவருக்கு திருமுதுகுன்றம் வழியா கூட்டிட்டு போய் அங்கே அந்த ஊருக்கு பக்கத்துல போனோடனே மறைஞ்சு போயிடுவாரு. அப்ப வந்தவர் இறைவன் என்று தெரிந்து அங்கே இறைவன் போன அதிசயம் அறியேனே அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுவார் அங்கே குடலையாட்டூர்ல. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து திருமுதுகுன்றம் போறாரு. அந்த திருமுதுகுன்றத்துல அவருடைய பெருமையை பார்த்தோம்னா, சிவபெருமானால முதல்ல படைக்கப்பட்டது இந்த மலை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால முதுகுன்றம். ஆதி காலத்துல பிரம்மதேவர் இந்த மண்ணுலகத்தை படைக்கணும்னு நினைச்சு சிவபெருமான வழிபடும் பொழுது இறைவன் மலையாக தோன்றினாரு. அதுக்கப்புறம் தான் பிரம்மன் அந்த மற்ற மலைகளெல்லாம் படைச்சாரு. அதனால இந்த மலை எல்லா மலைகளுக்கும் முன்னால தோன்றின மலை. அதனால இது முதுகுன்றம் பழமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இறைவன் பழமலைநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பிரம்மனும் அகத்தியரும் இங்க வழிபட்ட பெருமையுடைய தலம். இங்கு இறந்தவங்களுக்கு உமாதேவியார் தன்னோட ஆடையால வீசி அவங்களுக்கு 5 எழுத்து உபதேசம் பண்ணுவாங்க. அதனால அந்த சாரூப நிலை அந்த உயிரானது அடையும் என்று சொல்லப்படுது. இது காசின்னு மேம்பட்ட தலம் அப்படின்னு சொல்றாங்க. அது கந்த புராணத்துல தூசினால் அம்மை வீச தொடையின் மேல் கிடத்தி துஞ்சும் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விளிமிதான ஒதுகுன்ற வரையும் கண்டான் அப்படின்னு சொல்லி கந்தபுராணம் சொல்லுது. காசிக்கும் மேம்பட்ட தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தல விருட்சமா இருக்கிறது வன்னி மரம். இது 3000 ஆண்டுகளுக்கும் பழமையானதா இருக்குது. ஆதி காலத்துல இந்த கோயிலுக்கு பணி செய்கிறதுக்கு விபசிந்து அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த திருப்பணி வேலை பார்த்தவங்களுக்கு அந்த வன்னி மரத்தை இலைய பறிச்சு கூலியா கொடுப்பாராம். அந்த தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த திருநீரானது பொற்காசுகளா மாறிடும் அப்படின்னு தலபுராணம் சொல்லுது. கைலாச பிரகாரத்துல வடமேற்கு மூலையில 28 ஆகம கோயில்னு இருக்கு. இங்க முருகப்பெருமான் 28 ஆகமங்களையும் லிங்கங்களாக வச்சு பூஜை பண்ணாரு அப்படின்னு இது காமிகேஸ்வரர் முதலான வாதுலேஸ்வரர் இருக்கக்கூடிய ஆகமங்களின் பெயர்கள் தான் இங்க திருமேனிகளா இருக்கு. சம்பந்தர் இந்த தலத்தை அடையும் பொழுது தலத்துக்கு வரும்போதும் அந்த வளமா வரும்பொழுதும் தனித்தனியா பதிகங்கள் இந்த அந்த பதிகத்துக்கு இந்த தலத்துக்கு நிறைய பதிகங்கள் பாடியிருக்காரு. சுந்தரர் வந்து இறைவனை பாடி 12,000 பொன் பெற்று அதை மணிமுத்தாறுல அங்க இருக்க மணிமுத்தாறுல விட்டுட்டு திருவாரூர் கமலாலய குளத்துல போய் எடுப்பாரு. அப்படி ஒரு சிறப்புடைய இந்த மணிமுத்தாறு. அப்புறம் விருத காட்சி அப்படின்னு இந்த பண்டைய காலத்துல இந்த தலத்துக்கு பேர் இருந்திருக்கு. இங்க வாழ்ந்தவங்க எல்லாம் சாரூப நிலைய அடைவாங்க அப்படின்னு நாத சர்மா, அனவர்த்தினி ஆகிய இந்த பேர்களும் அந்த கோயிலுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம குரு நமச்சிவாயர் அப்படிங்கிறவர் 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவர் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு வர்றாரு. இங்க வரும்பொழுது திருமுதுகுன்றத்துல இரவு தங்கிறாரு. பழமலைநாதரையும் பெரிய நாயகி அம்மையையும் தரிசித்து அந்த கோயில்லையே படுத்து தூங்கிறாரு. அப்ப பசி எடுக்குது. பசி எடுக்கும்போது அம்பிகைய ஒரு பாட்டு பாடி கூப்பிடுறாரு. நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிளத்தி என்றும் சிவனாரிடத் கிளத்தி நின்ற நிலை கிளத்தி மேனி முழு நிலக்கிளத்தி மலை கிளத்தி சோறு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாடினாராம். பெரிய நாயகி ஒரு வயதத்துல வந்து எதிரில் வந்து என்ன நீ பல முறையும் கிளத்தின்னு கூப்பிட்ட, கிளத்தி எப்படி உனக்கு சோறு நீரும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே ஒரு பாட்டை மாத்தி பாடுறாரு. முத்திநதி சூழும் முதுகுன்று உறைவாளே பத்தர் பணியும் பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேலார வடத்தாலே சோறு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாடினாராம். அப்ப அம்மை மகிழ்ந்து இளமையாக வந்த வடிவம் கொண்டு வந்து உணவு படைச்சா அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு சொல்லுது. இப்படி சிறப்புடைய அந்த தலம் திருமுதுகுன்றம். இந்த தலத்துக்கான பாடல்களை பார்க்கலாம்.
நஞ்சியிட இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் துஞ்சியிட்டார் பின்னை செய்வது என்னடி கேள் சொல்லீர். பஞ்சியிட புற்றில் கீறுமோ பனி ஈரருள் முஞ்சியிடை சங்கமார்க்கும் சீர்முது குன்றரே. முஞ்சி புல்லு, அங்க இருக்கக்கூடிய அந்த புல்லு மேல சங்கெல்லாம் தங்கி ஒளி செய்யக்கூடியதா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அடியவர்களா நெஞ்சு உருகி உன்னோட அருள் இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எண்ணி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஏங்கியே அவங்க இறந்துட்டாங்கன்னா பின்னாடி நீ அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அது இப்பமே நீ அவங்களுக்கு அருள் புரியணும். அதான் பஞ்சிட அடைக்கிறதுனால குடுக்க என்ன உடஞ்சு போயிருமா? அது மாதிரி நீ இப்பயே அருள் புரிஞ்சா உனக்கு என்ன குறைஞ்சு போயிருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏரி கனக கமல மலர அன்ன சேவடி ஊரி தன்னையும் திரிந்த கால அவை நோக கோலோ வாரி கட்சென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் மூரி களிறு முழக்கராமுது குன்றரே. களிறு அப்படிங்கிற அந்த யானை, ஆண் யானையானது வெள்ளத்துல அடிச்சிட்டு போய் அது ரொம்ப மீளமாட்டாம மீண்டு வந்தது ஒரு பிளிருது அங்க முதுகுன்றத்துல. அங்க இறைவன் பிச்சை ஏற்று உயிர்களின் அந்த அருள் புரியணும் பொருட்டு ஒவ்வொரு வீடா போய் அவருடைய தாமரை மலர் போன்ற பாதம் நோக பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்லிட்டு, நீ இப்படிலாம் வருந்தி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுனால உன்னோட கால் வருந்தலையாப்பா, என்னோட கால் வருந்தது. நீ இந்த ஊர் ஊரா போய் இப்படி திருந்து பிச்சை எடுக்கிறது ஏன் அப்படின்னா, இறைவன் உயிர்களின் பொருட்டு, அதாவது அந்த உயிர்களுக்குடைய அந்த அழுக்கு மலங்கள்லாம் நீங்கும் பொருட்டு தான் இறைவன் பிச்சை எடுக்கிறாரு, அப்படி அருள் புரிகிறாரு அப்படிங்கிறத காமிக்குது. தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த ஒளிதர்வீர் பண்டகம் தோறும் பழிக்கு செல்வதும் பான்மையே கண்டகர் வாளிகள் வில்லிகள் புறம் காக்கும் மொண்டகை வேள்வி முழக்கராமுது குன்றரே. இந்த வேள்வியை அழிக்கிறதுக்காக கொடியவர்கள்லாம் வர்றாங்களாம். அப்ப அந்த வேள்வி அழியாதபடி கையில வாள்களும் வில்லும் ஏந்தி புறத்து மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதாவது வேள்விகள் முழக்கம், வேள்வி முழக்கம் நீங்காத அந்த இருக்கக்கூடிய திரு முதுகுன்றம். அங்கே அடியவர்கள் பாடவும் தேவர்கள்லாம் துதிக்கவும் நீங்க தலைவரா இருக்கக்கூடிய நீங்க இப்படி பழமையான இல்லங்கள் தோறும் பிச்சைக்கு போறது இதெல்லாம் சரியாகுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இளைப்பரீர் இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வதன் இளைப்பரீர் இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வதன் விளைப்பறியாதயங்காலனை உயிர் வீட்டினீர் அலைப்பறியாவர அல்குலாலொடு கங்கை சேர் முளைப்பிறை சென்னி செடை முடி முது குன்றரே. அதான் இந்த பிறப்புல உன்னை போற்றி வணங்கக்கூடியவங்க அவங்களுடைய துன்பம் இந்த தளர்ச்சி எல்லாம் நீக்காம வரும் பிறப்புல நீ அவங்களுக்கு என்ன செய்ய போற? அதனால இப்பமே அவங்களுக்கு அருள் புரியணும். அது மட்டும் இல்லாம நீ அந்த யமனானவன் தன்னுடைய செயல்னால பின்னாடி என்ன விளையும் அப்படிங்கறது தெரியாம செஞ்சதுனால அவனுடைய உயிரை நீங்க போக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம உமையும் கங்கையையும் இளைய பிறையையும் தன்னோட சடைமுடியில சூடி இருக்கக்கூடிய பெருமானே, இந்த அடியவர்களுக்கு இப்பமே நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தோறும் பாடி படைத்த பொருளெல்லாம் உமையாளுக்கோ மாடமதில் அணி கோபுரம் மணி மண்டபம் மூடி முகில் தவள் சோலை சூழ் முது குன்றரே. அங்கே முதுகுன்றத்துல இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் மாடங்கள், மதில்கள், அழகிய கோபுரங்கள் எல்லாம் மணிமண்டபங்கள் எல்லாம் மேகத்தை முட்டிக்கிட்டு அப்படி உயரமா இருக்கக்கூடியதா இருக்கு. அங்கே நீ அடியாறு நீரும் போய் இல்லங்கள் தோறும் ஆடியும் பாடியும் சேர்த்த பொருள் எல்லாம் உன்னோட தேவி அவளுக்கு மட்டுமா, உன்னோட மனைவிக்கு மட்டுமா, என்ன போனவங்களுக்கும் அந்த அடியார்களுக்கும் சிறிது கொடுக்க கூடாதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
இலைவளர் நுண்ணிடை மங்கையோடிடு காட்டிடை குலைவளர் காதுகள் மோத நின்று குனிப்பதே மலைவளரும் நெடுங்கோட்டிடை மத யானைகள் முளைவளர் ஆழி முழக்கரா முது குன்றரே. மழை நீர் வளம் பெருகிறதுக்கு மழை பொழியணும் அப்படின்னா அங்க மலை சிகரங்கள் நிறைய இருக்கு. அந்த மலை சிகரங்கள்ல யானைகளும் யாளிகளும் முழக்கமிட்டு இருக்கக்கூடிய அந்த தலம். அங்க நுண்ணிய இடையுடைய மங்கையோடு இடுகாட்டுல நீ அந்த குலைக்காதுகள் 2 பக்கம் குலைக்காது மோதும்படி நீ நடனம் ஆடுவது ஏன்பா, நல்ல அரங்கம் கட்டி நீ ஆடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சென்றி விடை செடி நாய் குறைக்க செடி சீகள் மன்றிலிடை பழிதேற போவது வாழ்க்கையே குன்றிலிடை களீராளி கொல்ல குரத்திகள் முன்றிலிடை பிடி கன்றிடும் முது குன்றரே. அதாவது களிறு அப்படிங்கிற அந்த ஆண் யானைய சிங்கம் ஒண்ணு கொன்றுச்சு. அப்ப அதனுடைய பெண் யானையான பிடியையும் அதனோட கன்றுகளையும் குரத்தி எல்லாம் தங்களோட குடில்கள்ல முன்னால கட்டி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த முதுகுன்றம் நீ அங்கே பல இல்லங்கள் தோறும், அதாவது அங்கே குரத்திகள்லாம் அந்த மிருகங்களுக்கு அருள் புரியக்கூடிய அந்த செழிப்பு உடைய அந்த முதுகுன்றத்துல எல்லாத்துக்கும் இறைவனா இருக்கக்கூடிய எல்லாம் உனக்குள்ள அடக்கம். அப்படி இருக்கக்கூடிய நீ இந்த நாய்கள்லாம் குறைக்கும்படி தெருவெல்லாம் போய் ஒவ்வொரு வீடா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்தி தீரிந்து அடியாரும் நீரும் மகம் தோறும் சந்திகள் தோறும் பழிக்கு செல்வ தக்கதே மந்தி கடுவன் உன்பலம் நாடி மலைப்புறம் முந்தி அடி தொழ நின்ற சீர்முது குன்றரே. பெண் குரங்கும் ஆண் குரங்கும் தன் சாப்பிடணும்னு பழத்தை தேடி மலைக்குள்ள போகுது. அப்படி போகும் பொழுது அங்கே இறைவனை பார்த்து அங்கே இறைவனை வணங்கி அவனுடைய அருளெல்லாம் பெற்றிருக்கிறதாம். அப்படி அந்த குரங்கெல்லாம் வழிபடக்கூடிய அந்த புகழையுடைய திரு முதுகுன்றம் இறைவன். நீ அடியார் இல்லந்தோறும் அந்தியும் சந்தியும் பிச்சைக்கு போறீங்களேப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செட்டினின் காதலி ஊர்கள் தோறும் அறஞ்செய்ய அட்டுமின் சில்வலிக்கு என்ற கடை நிற்பதே பட்டிவெல் ஏறு உகந்து ஏறுவி பரிசென்கொள்ளோ முட்டி அடி தொழ நின்ற சீர் முது குன்றரே. உன்னோட மனைவியான செட்டி பெண்ணு அவ ஊர்கள் தோறும் அறஞ்செஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம காஞ்சிபுரம் சொல்லுவான், அம்மை இருநாளி நெல் கொண்டு அரங்கள் 12 அரங்கள் என்னமோ சொல்லுவாங்க. அப்படி வரைஞ்செஞ்சுக்கிட்டு இருக்க நீ வீடு வீடா போய் இடுங்கள் இடுங்கள்னு சொல்லி நீ இறைஞ்சிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ இப்படி இருக்கிறது தகுமா? அந்த வெள்ளை எருது மேல ஏறி வரக்கூடிய உன்னோட பெருமை இதுக்கு சரியாகுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எத்திசையும் திரிந்து ஏற்றார் பிறர் என் சொல்வார் பத்தியினால் இடுவார் இடை பள்ளி குள்மினும் எத்திசையும் திரை ஏற மோதி கரைகள் மேல் முத்தி முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றரே. எல்லா பக்கத்துலயும் அலைபுரண்டு செல்லக்கூடிய அந்த 2 கரையும் மோதிக்கிட்டு போகக்கூடிய அந்த முத்தாறு மணிமுத்தாறு முத்தியை தரக்கூடிய அந்த மணிமுத்தாறு சூழ்ந்து செல்லக்கூடிய முதுகுன்றத்து இறைவனே, நீங்க எல்லா இடங்களையும் திறந்து பிச்சை ஏற்பது பார்த்தா பிறர் என்ன சொல்ல மாட்டாங்க. ஆகையால அன்போட இருக்கிறவங்களை எல்லாரும் வீட்லயும் போய் பிச்சை கேட்க வேணாம், அன்போட கொடுக்குறவங்க வீட்டுல மட்டும் போய் பிச்சை வாங்க அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் இறைவன் அருள் புரியணும்னு இருக்காராம். ஆனா உயிர்கள் தன்னுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அருளை பெறக்கூடிய நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. முத்தி முத்தாறு வளம் செய்யும் முது குண்டரை பித்தன் ஒப்பான் அடி தொண்டன் ஊரன் பிதற்றிவை தத்துவ ஞானிகள் ஆயினார் தடுமாற்றிலார் எத்தவ தோர்களும் ஏத்துவார் கிடர் இல்லையே. முத்தியை தரக்கூடிய அந்த மணிமுத்தாறு வளமாக சூழ்ந்து ஓடக்கூடியது. அந்த திருமுதுகுன்றத்தை வளமா சுத்தி ஓடுதான். அப்படி ஓடக்கூடிய இறைவன் அவனுடைய திருவடியை தொண்டனா இருக்கக்கூடிய அவர் மேல பித்து கொண்டவனான
நம்பியாரூரன் பிதற்றிய இந்த பாடல்களை தத்துவ ஞானிகளானாலும் மனம் பிறழாத உள்ளத்தோட எத்தகைய தவத்தில் நின்றவங்களா இருந்தாலும் பாடுனா அவங்களுக்கு எந்த விதமான துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லு. திருச்சிற்றம்பலம்.